இந்த பெண்ணுடைய கணவர் வேறு பெண்ணை ரூமுக்குள்ள தூக்கிட்டு வர்றான். அந்த ரூமுக்குள்ள இருந்த இவனுடைய மனைவி எதிர்பாராம திரும்பி பார்க்கும்போது அந்த பெண் ஓடிட்டா. இவளுடைய கணவன் சிரிச்ச முகத்தோட நீ என்ன பண்ற அப்படின்னு கேட்க, அவனுடைய மனைவி பக்கத்துல வந்துட்டு இப்போ ஒரு பெண் போனாலும் அது யாரு எனக்கு துரோகம் பண்ற அப்படின்னு கேட்க, நீ யாரை சொல்ற, எந்த பெண் போனா அப்படின்னு இவன் கேட்க, இப்பதான் நான் பார்த்தேன், என்கிட்ட பொய் சொல்றியா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது அவளுடைய கணவன் அந்த பெண்ணை வேறு இடத்துல ஒளிய சொல்கிறான். அவளும் சொல்கிறத கேட்டுட்டு வேறு இடத்துக்கு போயிட்டா. இவளுடைய கணவன் டக்குன்னு உனக்கு அந்த உருவம் தெரிஞ்சு அது பேயா கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்ல, இவளும் மறுபடியும் நினச்சி பார்க்குறா. அந்த பெண் போனதை இவங்கிட்ட சொல்கிற, ஆமாம் ஒரு உருவம் போச்சு, ஒருவேளை பேயா இருக்கா அப்படின்னு சொல்ல, இவளுடைய கணவன் இனிமேல் நீ பார்த்து போ அப்படின்னு சொல்ல, இவளும் சரி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டா. அடுத்து அந்த பெண்ணை பார்க்க இவன் போகிறான். அடுத்து அவள் கீழே உட்காந்துட்டு டக்குன்னு எந்திரிச்சிட்டு, நீ எப்படி உன்னுடைய மனைவியை சமாளிச்சா அப்படின்னு கேட்க, நீ ஒரு பேய் அப்படின்னு சொன்ன, அவன் நம்பிட்டா அப்படின்னு சொல்ல, நான் வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்ல, நீ இப்படியே போகாத, போனா அவ பாத்துருவா, நீ ஒரு பேய் அப்படின்னு சொல்லி இருக்க, பக்கத்துல இருக்கிற துணியை போத்திக்க அப்படின்னு சொல்ல, இவளும் அந்த துணியை எடுத்துட்டு போத்திக்கிட்டா. எப்படி இருக்கா அப்படின்னு கேட்க, இவனு நல்லா இருக்கா அப்படின்னு சொல்றான். அடுத்து இவன் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டா. அப்புறம் வெளியே போன பின்னாடி கதவை திறக்க பார்க்குறான். ஆனால் லாக்ல இருக்கனால திறக்க முடியல. அந்த நேரத்தில் அவனுடைய மனைவி ரூமை விட்டு வெளியே வரும்போது அவன் நிக்கிறத பார்த்துட்டு கண்ணை மூடி பயத்துல கத்திட்டே இருக்கா. அந்த சவுண்டை கேட்டு அவளுடைய கணவன் வர்றான். இவளை பார்த்துட்டு நீ போ அப்படின்னு சொல்லி சைகை காட்டுறான். அவளுடைய மனைவிக்கு தெரியாம இவளும் அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிட்டா. இவளுடைய கணவர் நீ இப்படி கத்திட்டு இருக்கா அப்படின்னு கேட்க, அங்க பேய் நின்றுச்சு அப்படின்னு சொல்ல, அங்க யாருமே இல்ல அப்படின்னு அவனுடைய கணவன் சொல்றான். இவளை கண்ணை திறந்து பார்க்கிறா. அப்புறம் அவளுடைய கணவன் அந்த பெண்ணை பார்த்துட்டு நீ அங்க நின்றா அப்படின்னு கேட்க, இந்த பெண் சொல்றா கதவை திறந்து போகலான்னு பார்த்தேன், ஆனா கதவு லாக்ல இருந்துச்சு, போக முடியல அப்படின்னு சொல்றா. இந்த நபர் தன்னுடைய மனைவிக்கு தெரியாம நீ இங்கே இரு, நான் அவனை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல, இவளும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒளிய ஆரம்பிக்கிறா. அடுத்து அவளுடைய கணவன் மனைவி கிட்ட நீ எதுவும் பயப்படாத, அவனை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்றான். அவளுடைய மனைவி எனக்கு அந்த பேயை பார்த்தா பயமா இருக்கு, இந்த பேயை வரட்ட ஒரு நம்பரை வர சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்ல, நீ அப்படி பண்ணனா அப்படின்னு கேட்கிற நேரத்தில் அந்த வீட்டோட காலிங் பில் சவுண்ட் கேட்குது. இவன் திறந்து பார்க்குற அந்த பேயை விரட்டுற நபரு. இவளும் கதவை திறக்க இவர் உள்ள வராரு. இந்த மனைவி கணவன் கிட்ட சொல்றா, எப்படிப்பட்ட பேயா இருந்தாலும் இவர் விரட்டிடுவாரு அப்படின்னு சொல்ல, இவளுடைய கணவன் சொல்றான், இவரை பார்த்தா எனக்கு அப்படி தெரியல அப்படின்னு சொல்ல, இந்த பேயை விரட்ட வந்த நபர் சொல்றான், இந்த வீட்டில் ஏதோ ஒன்று இருக்கு அப்படின்னு சொல்ல, இவளுடைய கணவன் கேட்கிறான் என்ன இருக்கு அப்படின்னு கேட்க, இந்த வீட்டில் ஒரு பெரிய ஆவி இருக்கு, அது சாதாரண ஆவி கிடையாது, அது எப்படி விரட்டுன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும் அப்படின்னு சொல்றாரு. இந்த மனைவி பயத்தில் அவருடைய கணவனை கூட்டிட்டு வெளியில போயிட்டா. இந்த ஆவி விரட்ட வந்த நபர் அந்த வீட்டில் யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி கண்டுக்கிட்டு வீட்டில் இருக்கிற நகையும் பணத்தையும் ஆட்டை போட்டுட்டான். அங்க பேய நடிச்சிட்டு இருக்க பெண் அதை பார்த்துட்டே இருக்கா. இந்த நபர் நகையெல்லாம் ஆட்டை போட்டு கிளம்புற நேரத்தில் இந்த பெண் இவனை பயங்காட்டுறா. இவனும் பயத்தில் கத்த ஆரம்பிக்கிறான். அந்த சவுண்டு கேட்ட கணவன் மனைவி வர்றாங்க. இவளை பார்த்த உடனே அவளோட மனைவி பயப்பட ஆரம்பிக்கிறா. இந்த பெண் பேச ஆரம்பிக்கிறா, இவ பேய் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நபர்கிட்ட இருந்து நகையை பிடுங்கி கொடுக்குறா. அவளுடைய மனைவி அந்த பையன் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது உள்ள பணம் இருக்கு. நீ பேய விரட்ட வரலையா, என்னோட பணத்தை ஆட்டை போட்டு தான் வந்திருக்கியா, இப்போ நீ என்னோட வீட்டை விட்டு வெளியில போ அப்படின்னு சொல்ல, இவன் மன்னிப்பு கேட்டு கிளம்பி போயிட்டான். அதுக்கு பின்னாடி இந்த பெண்ணை பார்த்து ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அவனுடைய கணவனை பார்த்து கோவமா பேசுறா. நீ எனக்கு துரோகம் பண்ற அப்படின்னு சொல்ல, நான் அப்படிலாம் பண்ணல, அவன் என்னோட ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்ல, நீ என்கிட்ட பேய் இருக்கு அப்படின்னு சொன்னவன்ல அப்படின்னு சொல்லி, நீ என்னோட வீட்டை விட்டு கிளம்பி போ அப்படின்னு சொல்றா. இந்த ஓனர் குழந்தைய வேலைக்காரி கிட்ட கொடுத்துட்டு அவள் சோபால படுத்து மொபைல் யூஸ் பண்ணிட்டு இருக்கா. இந்த வேலைக்காரி உங்கள் குழந்தை தூங்கிடுச்சு, நீங்கள் தொட்டில் போடுங்க அப்படின்னு கேட்க, நீ உன்னுடைய வாயை மூடி எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்ல, இந்த வேலைக்காரி எதுவும் சொல்லாமல் அமைதியாக இருக்கா. இந்த வேலைக்காரியுடைய குழந்தைய அவ கையில் தான் இருக்கு. அடுத்து இந்த லேடியுடைய கணவர் நீ எங்கே இருக்கா அப்படின்னு சொல்லி சவுண்டு போட, இந்த மனைவி என்னுடைய குழந்தைய கொடு அப்படின்னு சொல்லி இந்த வேலைக்காரி கிட்ட இருந்து டக்குன்னு பறிச்சுக்கிட்டா. இந்த வேலைக்காரி அவளுடைய குழந்தைய அந்த பக்கம் வச்சுட்டா. இவளுடைய கணவருக்கு தெரியாது. அடுத்து ஓனருடைய கணவர் வந்த பின்னாடி மனைவி கிட்ட பேசிட்டு குழந்தைய கையில் வாங்கி கிளம்புற நேரத்தில் அந்த வேலைக்காரியை பார்த்துட்டு இங்க என்ன பண்றா, நீ போய் சமையல் பண்ண அப்படின்னு சொல்ல, இவளும் சரி அப்படின்னு சொல்றா. அடுத்து இந்த வேலைக்காரி கிச்சன்ல படுத்துக்கிட்டு புலம்பிட்டு இருக்கா. ஏன்னா இவளுடைய குழந்தைய அந்த ஓனருடைய குழந்தைய இவ தான் வச்சிருக்கா. நைட்டு ஃபுல்லா தூக்கம் இல்லாதனால இந்த கிச்சன்ல கொஞ்ச நேரம் தூங்கிட்டா. இந்த ஓனர் வந்துட்டு நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு கேட்க, இவ டக்குன்னு முழிச்சிட்டு சாரி சொல்றா. அந்த நேரத்தில் அவளுடைய மனைவி வந்துட்டு நீங்க ஏன் சவுண்ட் போட்டு கத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலைக்காரியை பார்க்கறா. நீ என்ன சமையல் முடிக்கல அப்படின்னு கேட்க, அவளுடைய கணவன் சொல்றான், வேலையை விட்டு இவளை நிறுத்த போறான் அப்படின்னு சொல்ல, இந்த ஓனர் அம்மா சொல்றாங்க, நீ போய் சமையல் பண்ண அப்படின்னு சொல்ல, இவ கிளம்பிட்டா. அப்படிலாம் நீங்க சொல்லாதீங்க, அவ பாவம் அப்படின்னு சொல்றா. கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த லேடி ஓனர் உட்கார்ந்து இருக்காங்க. அப்ப இந்த ஓனருடைய மாமியார் வர்றாங்க. நீ நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்டுட்டு, உன்னுடைய குழந்தைய அவகிட்ட கொடுக்காத, அவ அப்படியே என்ன செய்வானா, உன்னுடைய குழந்தைய அவ குழந்தையா மாத்திருவா, அப்படி இப்படின்னு இல்லாத குறைய சொல்ல, இவ டக்குன்னு கணவரை கூப்பிடுறா. இவன் வந்துட்டு என்னன்னு கேட்க, உங்க அம்மா எதையோ பேசுறாங்க, சும்மா இருக்க மாட்டாங்க, வாயை உடைச்சிரும் அப்படின்னு சொல்லி அடிக்க போறா. அவளுடைய கணவர் நீ என்ன பண்ற அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமா குழந்தை வேலைக்காரி கிட்ட கொடுத்தேன் அப்படின்னு சொல்ல, நீ என்ன சொல்ற புரியல அப்படின்னு சொல்லி அவளுடைய கணவர் கேட்க, அந்த நேரத்தில் அந்த வேலைக்காரி வர்றா. அவளுடைய குழந்தைய தூக்கிட்டு வர்றா. நான் வேலையை விட்டு நிக்கிறேன் அப்படின்னு சொல்ல, அந்த நேரத்தில் அவளுடைய கணவரை பார்த்துட்டு யாருடைய குழந்தை அப்படின்னு கேட்க, என்னுடைய குழந்தை தான் அப்படின்னு சொல்லி இந்த வேலைக்காரி சொல்றா. உங்களுடைய மனைவி தான் என்கிட்ட குழந்தை இருக்குன்னு சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்ல, அடுத்து இவனுடைய மனைவியை கண்டபடி திட்டுறான்.
அடுத்து பின்னாடி நிற்கிற மாமியார் மகன்கிட்ட சொல்றா, நான் ஏன் அவகிட்ட இப்படி இல்லாத விஷயத்த சொன்னேன்டா, அவளுக்கு குழந்தை மேல பாசமே இல்ல, பாசம் வர்றதுக்காக தான் இப்படி பண்ணனேன். அந்த வேலைக்காரி கிட்ட எப்பவுமே குழந்தைய கொடுக்குறா, இவ ஃப்ரீயா உட்கார்ந்து இருக்கா, நீ வர நேரத்துல மட்டும்தான் அந்த குழந்தைய கையில வாங்குறா அப்படின்னு சொல்ல, அதுக்கு பின்னாடி கணவன் கேட்கிறான், நீ குழந்தை இல்ல அப்படின்னு சொல்லி ரொம்ப நாள் கழிச்சு தான் உனக்கு ஒரு அழகான குழந்தை பிறந்திருக்கு, அதை எப்படி பார்க்கணும் எப்படி அனுபவிக்கணும் உனக்கு தெரியலையா அப்படின்னு சொல்ல, இவளுடைய மனைவி டக்குன்னு மன்னிப்பு கேட்கிற, தெரியாம பண்ணிட்டேன் மன்னிச்சுக்கிறேங்க, இனிமே குழந்தைய நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றா.